புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா, சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த ஆஸ்துமா கண்டிஷன் அப்படிங்கிறது ஒருவருடைய உடல்ல எப்படி அந்த கண்டிஷன் வந்து டெவலப் ஆகுது டாக்டர்? ஓகே, ஆஸ்துமா அப்படிங்கிறது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை. இந்த நுரையீரலில் என்னென்ன காரணங்கள்னால பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிருமி தொற்று, இன்ஃபெக்ஷன். எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்ம நுரையீரலில் சுவாச குழாய்களில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஆஸ்துமா அப்படின்னு நம்ம என்ன கண்டிஷனில் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க மூச்சு இழுத்து விடும்பொழுது ஒரு விசில் ஊதும்பொழுது எப்படி சவுண்டு கேட்குமோ அதே மாதிரியே சவுண்ட் கேட்கும். ஒரு 2 அடி தள்ளி உட்காந்துருந்தா கூட அவங்க இழுத்து விடக்கூடிய சுவாசமும் நமக்கு நல்லா கேட்க ஆரம்பிக்கும். இதான் விசில் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இந்த கோழை உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்ம உடலில் ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது. இயற்கையாகவே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு சக்தி வந்து நமக்கு இயற்கையாகவே இருக்குது. நம்மளோட உடல் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிருமி தொற்று நம்ம உடலை அணுகுது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன செய்யும் அப்படின்னா, பல மடங்கு உற்பத்தியாகி ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக அது வெளியேற்றும். அதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் நோய் எதிர்ப்பு ஆற்றல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோன்னா எந்தவித நோயும் நமக்கு ஏற்படாது. முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு 80 வயது பெரியவங்கெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னும் பொழுது, நான் இது வரைக்கும் வாழ்நாட்களே மருந்துகள் சாப்பிட்டதே இல்லை, மருந்து மாத்திரையில் சாப்பிட்டதே இல்லை, ஊசியே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கும், அவங்களுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அவங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இருந்ததுனால இப்போ சளி தொந்தரவுகள் அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே இயல்பாகவே சரியாயிடும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்கள்லேயே அவங்களுக்கு இந்த ஆஸ்துமா வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. ஸோ நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்திக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆற்றல் ஏன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய உணவு முறைகளும் வாழ்க்கை முறைகளும் தான். உடல் உழைப்பும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ வந்து உடல் உழைப்பு நம்ம குறைச்சிட்டோம், உணவுகளும் டோட்டலாக மாறிடுச்சு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கிருமி தொற்று நம்ம சுவாச குழாய்களில் போய் தங்கும் பொழுது சுவாச குழாய்களில் சுற்றி ஒரு மியூக்கஸ் லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயர்லேருந்து ஒரு திரவம் வந்து உற்பத்தி ஆகும். ஒரு கோழை மாதிரி ஒரு மியூக்கஸ் வந்து உற்பத்தி ஆகும். எதற்காக அப்படின்னா, இந்த கிருமி தொற்றை வந்து வெளியேற்றுவதற்காக. ஸோ இதுவும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு செயல்பாடு தான். அதனால தான் அந்த நுரையீரல் சுவாச குழாய்களில் கோழை, கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளி வந்து தங்கிட்டே இருக்குது. அதனால் நமக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. அந்த விசில் சவுண்ட் ஏன் வருது அப்படின்னா, அந்த சுவாச குழாய்களில் காற்றுகள் மட்டுமே சுழண்டு கொண்டு இருக்க வேண்டிய இடத்துல இந்த சளி இருக்கிறதுனால மூச்சு இழுத்து விடும்போது நமக்கு இப்போ ஆஸ்துமா நோயாளிகள் பார்த்திங்கன்னா மூச்சு இழுத்து விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. வேகமாக மூச்சு இழுத்து விட்டுட்டே இருப்பாங்க. நெஞ்சு பகுதியில் ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட் டைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கிருமி தொற்றை முற்றிலும் குணமாக்கக்கூடிய மருத்துவம் நம்ம மேற்கொள்ளணும். அப்போ தான் வந்து அந்த கோழை வந்து உற்பத்தி ஆகாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். நம்ம இந்த சுவாச குழாய்களில் கோழை தங்கி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நமக்கு அந்த சுவாசம் வந்து இயல்பாக நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். மருந்தோட வீரியம் குறைய குறைய திரும்பவும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். கிருமி தொற்றுகளை வெளியேற்றக்கூடிய மருத்துவம் எடுத்தால் மட்டுமே இந்த ஆஸ்துமா நோய்க்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் கபம் அல்லாது காச சுவாசம் காணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கபம் இல்லாமல் ஆஸ்துமா பிரச்சனைகள் வராது. சுவாச காசம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ கபம் தான் ஒரு முக்கியமான காரணம். அந்த கபம் ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த கிருமி தொற்றுனால. ஸோ இந்த நோய்க்கான முதல் காரணமே இதுதான். ஸோ நம்மளுடைய உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும்.
எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஸ்துமா நோய்க்கு துளசி. ஸோ துளசி இலைகளை நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை, மூலிகைகளோட இளவரசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம இந்த துளசியை நம்ம எடுத்துக்கும் பொழுது உணவில் கண்டிப்பாக நமக்கு இந்த சளி தங்காமல் பார்த்து கொள்ளும். இந்த சுவாச குழாய்களில் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகளை வெளியேற்றுவதற்கான சிறப்பான ஒரு மூலிகை கஷாயமாக இந்த துளசி இலை கஷாயம் வந்து இருக்குது. முற்றிலும் வந்து நம்ம நோய் வராமல் தடுப்பதற்கான ஒரு வழிமுறை. இந்த சளி தொற்றுகள் எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா துளசி இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். துளசி இலைகளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நிழலில் நல்லா உலர்த்தி பொடி பண்ணிவிட்டு அதற்கு சம அளவு சுக்கு, மிளகு, திப்பிலி, லவங்கப்பட்டை, மஞ்சள் இது எல்லாமே நல்லா மைய அரைச்சிட்டு காலையில் டிகாஷன் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், இல்லை தேனில் கலந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இந்த மருத்துவம் எடுத்துக்கும் பொழுது கிருமி தொற்றுகள் முற்றிலும் வந்து குணமாகும். அந்த கோழை கரைஞ்சி நிறைய பேருக்கு நுரையீரலில் சளிகள் ரொம்ப கட்டியாக இருக்கும், வெளியிலே வராது, வறட்டு இருமலாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்துமா நோயாளிகள் இந்த மருத்துவம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த கோழைகள் கரைஞ்சி வெளியில் வந்துடும். லவங்கப்பட்டை அப்படிங்கிற மூலிகையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த கோழை நுரையீரலே தங்காமல் முற்றிலும் வெளியேற்றும். கொஞ்சம் கொஞ்சமாக இருமல் மூலயமா அந்த கோழை வந்து வெளியேற்றும். ஸோ இந்த மருத்துவ முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஆஸ்துமா நோய்க்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலையும் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உள் மருத்துவம் மற்றும் வெளி மருத்துவம் இந்த 2 சிகிச்சை முறைகளும் எடுக்கும் பொழுது ஆஸ்துமா நோய் கண்டு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இன்ஹேலர் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூலிகை மருத்துவத்திலே கண்டிப்பாக இதை சரி பண்ண முடியும். ஆஸ்துமாக்கான காரணங்கள், அதுக்கு ஒரு நல்ல எளிய மருத்துவ குறிப்பு கொடுத்திருந்தீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம் நான் தேனில இருந்து பேசுறேன். என் பேர் சௌமியா. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? 28 எனக்கு தான் மேம் கேக்குறேன். 28வது மேம் வயசு. ஓகே, கேள்வியை கேட்கலாமா? உடம்பு ஃபுல்லா என்னங்க மேம்? பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. உடம்பு ஃபுல்லா அரிப்பா இருக்கு மேம், அப்படியே பக்கா வருது மேம். சரி, வெளியில நிறைய இடத்துல பார்த்து எதுவும் கேட்கல. சரி, அதான் டிவில வந்து பார்த்துட்டு கேட்கலாம். சரிம்மா. அதாவது தோல் உரிய ஆரம்பிக்குது, நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. இப்போ ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவரை நேரில் வந்து பார்க்குறது நல்ல விஷயம். ஏன்னா சரும நோய்கள் எந்த வகையான சரும நோய்கள் அப்படிங்கிறத நேரில் பார்க்கணும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுங்க. சரும நோய்களுக்கு அசுத்தமான ரத்தமே முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இதற்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை அளிக்கிறோம், நீராவி குளியல் கொடுக்குறோம், ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கான மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக நீங்கள் 3 மாதம் எடுத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். தோல் நோயினால பாதிப்பு ஏற்பட்ட பல லட்சக்கணக்கான நோயாளிகள் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை சிகிச்சை முறைகளிலே தீர்வுகள் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா, நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சக்தியா மேம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? அம்மா தான் கேட்கணுங்க. அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு. அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாவுக்கு வந்து 45 வயசு ஆகுங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. இன்ஹேலர் யூஸ் பண்றாங்களா? இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா யூஸ் பண்றதுனால அது யூஸ் பண்ணும்போது உள்ள அல்சர் மாதிரி வருது. சரிங்கம்மா, அல்சர் மாதிரி வந்துருச்சுங்க. அதுக்கு இப்ப மருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்ஹேலர் சரி அல்சர் வருதுன்னு நிறுத்துறோம். சரி, நிறுத்துறதுனால அதிகமா தான் வருது. சரிம்மா, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமா நோய்களுக்கு மூலிகை கஷாயங்கள் மற்றும் மாத்திரைகள்லேயே தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலம் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நிரந்தரமாக சரி பண்ண முடியும். பருவ காலம், குறிப்பாக குளிர்காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த காலங்களில் கூட நிறைய பேருக்கு ஆஸ்துமா திரும்ப வந்துடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் எடுத்த அனைத்து நோயாளிகளும் திரும்பவும் எந்த பருவத்திலையும் இந்த சளி பிரச்சனை
அதாவது நாள்பட்ட சளி பிரச்சனையால் பாதிப்பு ஏற்பட்டவங்க, ஆஸ்துமா பிரச்சனையால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு திரும்பவும் வாழ்நாள் முழுவதும் வராது. ஏன்னா நோய்க்கான முதல் காரணத்துக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறதுனால திரும்பவும் அந்த பிரச்சனைகள் வராது. ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மருந்துகள் வந்து கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு உறுப்புகளும் முறையாக இயற்கையான முறைகளில் செயல்பட்டுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. இப்பொழுதைக்கு சிற்றரத்தை அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். அது கஷாயம் மாதிரி போட்டு காலையில் ஒரு 30 ml தொடர்ச்சியாக 7 நாட்கள் மட்டும் கொடுங்க. ஸோ இது நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும். அந்த சுவாசம் வந்து இயல்பாக நடக்க ஆரம்பிக்கும். வாரத்தில் 2 நாட்கள் கண்டிப்பாக வேதி பிடிக்கிறது நல்லது. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நுரையீரல் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகள், ஆஸ்துமா மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து நீர் கோர்த்துட்டு இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நீரை வந்து எடுத்து லேப் டெஸ்ட்டு கூட அனுப்புவாங்க. ஸோ க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்முனரி டிசீஸ் பல வருஷமாக இந்த நுரையீரலினால் பாதிப்பு ஏற்பட்டவங்க கூட நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே சரியாக இருக்குது. ஸோ நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் சத்யா பேசுகிறேன் மேம். எந்த ஊர்லேருந்துமா? ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். என் வயசு 28 மேம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து ஒரு 3 மாசமா காலில் ரொம்ப ஒரு சின்ன குருவுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அரிப்பு வந்துட்டே இருந்துச்சு. சரிங்கம்மா. இப்போ இருக்க ரவுண்டா பெருசு பெருசா திட்டா வந்திருக்கு. அது சொரியாசிஸ் மாதிரி வந்திருக்கு மேம். அப்படியே பிளட் எல்லாம் வருது மேம். ஓகேம்மா. உங்களுக்கு பாதங்களில் மட்டும் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது இருக்கா உடம்புல? இப்போ காலில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ரைட் சைட் கால்ல இருந்தே கால் ஃபுல்லா அந்த மாதிரி வந்திருக்கு ரவுண்டா. சரிம்மா. அதாவது பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் இது சோரியாசிஸ் தானா, வேற ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம நேரில் ஒரு முறை பரிசோதனை செய்து அதற்குரிய மூலிகை மருத்துவம் எடுத்தால் கண்டிப்பாக சரியாகிடும். இந்த சோரியாசிஸ் வந்து மாற்று மருத்துவத்தில் இதற்கு தீர்வுகள் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். வெளிப்பிரயோகமாக உபயோகப்படுத்தக்கூடிய க்ரீம், ஆயின்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருத்துவத்தில் குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸை கூட நம்மளால் குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் தலைமுறைகளாக 4 தலைமுறைகளாக இந்த சோரியாசிஸ்க்கு நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். உடல் முழுவதுமே இயல்பாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஸ்கின்னே வந்து இருக்காது. உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த சோரியாசிஸ்னால பாதிப்பு இருக்கும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரும்போது ஒரு பெட்ஷீட்ஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்க நடந்து வரும்பொழுதே அந்த தோள்கள் எல்லாமே அப்படியே கொட்டும். அந்த அளவுக்கு சிவியராக இருக்கக்கூடிய கேசஸ் கூட நம்ம தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு சுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கான சிறப்பான ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். ஸோ வெளிப்பிரயோகமாக ஆயில், தைலங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நோயோட தன்மைக்கு ஏற்றாற்போல் தொடர்ச்சியாக 3 to 6 மாத காலம் இல்லை தேவைப்படும்போது இன்னும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 8 மாத காலம் எடுக்கும் பொழுது இயல்பான ஸ்கின் டோன் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த சோரியாசிஸ்னால பாதிப்பு பட்டதா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு நார்மலான ஒரு ஸ்கின் டோன் வந்து வரும். நம்ம உடலில் வந்து ஒவ்வொரு செல்களையும் வந்து புதுப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய மருத்துவமனையில் காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு மருந்துகள் தயாரித்து கொடுக்கறதுனால நிரந்தரமான தீர்வுகள் இருக்குது. ஆம்பூரில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் போய் கழிவு நீக்கு சிகிச்சையும் மூலிகை மருத்துவம் எடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் நேம் ரஞ்சினி, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணிட்டேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாக்கு 52 வயது. சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். 3 வருஷமாவே முடக்குவாத பிரச்சனை இருக்குங்க டாக்டர். சரிங்க. எல்லா பக்கமே பார்த்துட்டோம், மெடிசன் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த சேஞ்சஸுமே இல்ல அவங்களுக்கு. சரி, பிளட் டெஸ்ட் பார்த்தீங்களாம்மா? ஆமாங்க மேம், பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம். ஜாயிண்ட் எல்லாமே ரொம்ப பெயின் ஆகுது, ரொம்ப டயர்டாவே இருக்காங்க. எப்பயுமே ஒர்க் எதுவுமே அவங்களால பண்ண முடியறது இல்ல. ஓகே, இந்த ஆர்ஏ ஃபேக்டர் ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க, அது என்ன லெவல்ல இருக்குன்னு தெரியுமா? லெவல் எனக்கு தெரியலைங்க மேம். சரி, பரவாயில்ல, பார்த்ததா. சரிம்மா. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வாதம் தன்னிலை அற்று காணப்படும் பொழுது ஒவ்வொரு மூட்டுகள்லையும் பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் இந்த வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக முடக்குவாதத்தை சரி பண்ணிடலாம். இப்போ வாதத்தை எப்படி சரி பண்ண முடியும்னா, சித்தர்கள் வந்து
பாடல்களின் வழியாகவே சொல்லப்பட்டிருக்கு. விரேச்சனத்தால் வாதம் தாழும். தன்னிலையற்று காணப்பட்டிருக்கக்கூடிய வாதத்தை விரேச்சனம் அப்படிங்கிற சிகிச்சை முறை கொடுத்தோம் அப்படின்னா வாதம் சமநிலைமைக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது விரேச்சனம் அப்படின்னா பேதிக்கு மருந்துகள் எடுத்துக்கணும். அப்போது மோஷன் வழியாக அந்த வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் வரக்கூடிய அனைத்து விதமான நோயாளிகள், சரும நோயாக இருக்கட்டும், ஆஸ்துமா நோயாக இருக்கட்டும், உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்கள், குறிப்பாக இந்த வாத நோயாளிகளுக்கு நம்ம கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை கொடுக்குறோம். பல வருஷமாக நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது வாதம் சமநிலைமைக்கு வந்துடும். ஸோ கழிவுகளோட தேக்கம் தான் நோய்க்கான முதல் காரணம். ஸோ இந்த சிகிச்சை முறை எடுக்கும் பொழுதே அவங்க உடலில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மூட்டுகள்லையும் வாதம் தங்கிறதுனாலையும் வாத நீர் தங்கிறதுனாலையும் நமக்கு மூட்டுகளில் வலிகளோடு சேர்த்து மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். முடக்குவாதம் அப்படிங்கிறது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப லெவல்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பியும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் 3 மாதம் எடுத்தாங்கன்னா RA ஃபேக்டர் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய நிறைய மூலிகை வகைகள் இருக்குது. அந்த மருத்துவம் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். அந்த வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா பூவரசம் பட்டை. ஸோ பூவரசம் பட்டை உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல சூரணம் மாதிரி பண்ணி ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு 3 to 5 grams போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா அதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபில்டர் பண்ணி தொடர்ச்சியாக 48 days கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த வாதம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும், வலிகள் குறைய ஆரம்பிக்கும், ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் இந்த முடக்குவாதத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உள் மருத்துவமோடு சேர்த்து வெளி மருத்துவம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக மூலிகை மருத்துவத்தில் இந்த முடக்குவாதத்தை குணப்படுத்த முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், ஸ்வேதா பேசுறேங்க, ஒசூர்ல இருந்து. ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? மாமியாருக்காக கேட்கணுமா முடக்குவாதத்துக்கு? ஓகேமா, உங்களுக்கு என்ன வயதாகுது? 55 ஆகுதுங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். எத்தனை வருஷமா இருக்குமா? அது 2 வருஷமா இருக்குங்க அவங்களுக்கு. சரி, தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த மாற்றமும் இல்லைங்க. அவங்களுக்கு என்ன தொந்தரவுகள்லாம் இருக்குமா? இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து நின்று நடக்கும் போது மறுத்து போகுதுங்க காலெல்லாம். சரி, அப்போ நைட்ல வலி அதிகமா இருக்குங்க மேடம். சரி, நான் சொல்றது கவனிங்க. ஃபர்ஸ்ட் மோஷன் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு நாள் இருந்தால் கூட உடம்பு வலி பயங்கரமா இருக்கும். அதனால மோஷன் ஃப்ரீயா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கணும். குளிக்கிறதும் வெதுவெதுப்பான வெந்நீர் தான் குளிக்கணும். கிழங்கு வகைகளை தவிர்க்கணும், முற்றிலும் தவிர்க்கிறது நல்ல விஷயம். அதற்கு அடுத்து புளிப்பு சுவை, அளவுக்கு அதிகமாக புளிப்பு சுவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு இந்த வலிகள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வாதம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இந்த கிளைமேட்டில் நமக்கு ஒவ்வொரு மசில்ஸ்லேயும் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி இந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இந்த குளிர்ச்சியான சூழல் அவங்களுக்கு ஒத்துக்காதோ, அதே மாதிரி இந்த முடக்குவாதத்தினால பாதிப்பு ஏற்பட்டவங்க, பக்கவாதத்தினால பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு அந்த வலியோட சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மசில்ஸில் எல்லாமே இந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே உணவுலையும் கவனம் செலுத்தணும், வாழ்க்கை முறையிலும் நம்ம கவனம் செலுத்தணும். இந்த வாதத்தை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகள் எடுத்தால் மட்டுமே இதற்கு நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். முடக்கச்சான் கீரை வாரத்தில் ஒரு 2 நாட்கள் சேர்த்துக்க சொல்லுங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்களும் மூலிகை மாத்திரைகளும் எடுக்கும் பொழுது முடக்குவாதம் 3 மாதத்திலேயே இரத்த பரிசோதனையில் நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும். பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் குறைய ஆரம்பிக்கும், வீக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். நடக்கவே முடியாது, வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட இந்த சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு சிறப்பான மூலிகை மருத்துவம் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோமா. நிறைய பல லட்சக்கணக்கான முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்பட்டவங்க நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து 3 to 6 மாத சிகிச்சையிலே நோயிலிருந்து மீண்டு இன்றைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் 90க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது.
ஸோ நீங்கள் பிரான்ச்சில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, பிரீத்தி பேசுறேன், கோவில்பட்டியில இருந்து. ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட தங்கச்சிக்கு 2 வருஷமா வீசிங் இருக்குதுங்க. ஓகேமா, என்ன வயதாகுது? 23 வயசு ஆகுதுங்க. ஓகே, இப்ப தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. மேம், என்னோட தங்கச்சிக்கு 2 வருஷமா வீசிங் இருக்குதுங்க. சரிங்கம்மா. கொஞ்ச தூரம் நடந்தாலே ரொம்ப மூச்சு வாங்குது. சரி. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், மெடிசன் சாப்பிட்டு தான் இருக்கு. ஆனா எதுவும் அவ்வளோக்கா கேட்கலைங்க. சரி. மெடிசன் சாப்பிட்டா நல்லா இருக்குது. சரிங்கம்மா. இன்ஹேலர் யூஸ் பண்றாங்களா? அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க. இல்ல. சரிம்மா, இல்லைங்க. நான் சொல்றதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிருமி தொற்றுகளை வெளியேற்றக்கூடிய மருத்துவம் நாம மேற்கொள்ளணும். இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் கோழை உற்பத்தி ஆயிட்டே தான் இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ நம்ம நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்முடைய எளிமையான ஒரு மூலிகை மருத்துவம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இந்த 3 மூலிகையும் நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா எந்த விதமான நோய்களும் அணுகாது. குறிப்பாக இந்த பருவ காலம் மாற்றத்தினால ஒரு சில தொற்று நோய்கள் நமக்கு வரும். வெயில் காலத்தில் ஒரு சில டிசீஸ் வரும், பனிக்காலத்தில், மழை காலத்தில் ஒரு சில டிசீஸ் வரும். இந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான இந்த 3 மூலிகையும் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்தவித இன்ஃபெக்ஷன்ஸும் வராது. நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது நிலவேம்பு கஷாயம் குடிக்கணும், கபசுர குடிநீர் குடிக்கணும். ஏதாவது ஒரு மூலிகை கஷாயங்கள் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூலிகைகளை போட்டு நம்ம கஷாயம் மாதிரி எடுத்துக்கணும். காலையில் எழுந்த உடனே நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி, கருப்பட்டி காஃபி, இல்லை பிளெயினாக வந்து இஞ்சி கஷாயம், இந்த மாதிரி நம்ம உணவே மருந்து, உணவே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவே வந்து மருத்துவமாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி நோய்கள் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போலாம் சின்ன வயசுலேயே வந்து நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக ஊசிகள் எடுத்துக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போடுறாங்க, அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாங்க. இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய மூலிகை மருத்துவம் எடுத்துக்கும் பொழுதும் இல்லை உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் முற்றிலும் சரியாயிடும். நம்மளுடைய அர்ஜன் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமா நோய், குறிப்பாக நுரையீரலில் பல வருஷமாக தங்கியிருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்றுகள், கோழைகள், இது எல்லாமே வெளியேற்றக்கூடிய மருத்துவம் மேற்கொள்றதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். வெளி மருத்துவம், உள் மருத்துவம் ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக 3 to 6 months எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சுவாச பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் உங்களால் வந்துட முடியும். திரிகடுகு சூரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு 3 கிராம் தேனில் மிக்ஸ் பண்ணி நாக்கில் தடவி சுவைச்சி சாப்பிடணும். அப்போ தான் அந்த மருத்துவம் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த மருந்து வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். உமிழ்நீரோட கலந்து நமக்கு உள்ளுக்கு விழுங்கும் பொழுது இந்த சுவாச குழாய்கள்லேருந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கிருமி தொற்றுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். வாரத்தில் 2 நாள் வேது பிடிக்கணும், பிராணாயாம பயிற்சி நிச்சயமாக செய்யணும். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு கீதா. எந்த ஊர்ல இருந்துமா? கேகே நகர். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்னம்மா? 59. சரி, ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என்னோட வலது கால்ல 4வது விரல் வந்து தொட்டால் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. காலையில இருந்து ஒரு 11 மணி வரைக்கும், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். என்னோட வலது கால, வலது ஷோல்டர் எல்லாமே வலி இருக்கும். வலி இருக்கு. வலி இருக்கும். ஆனா விரல் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சரிம்மா. சுகர் இருக்கா? சுகர் இல்ல டாக்டர். ஓகே. எப்போ டெஸ்ட் பண்ணீங்க? போன மாசம் 95. ஃபாஸ்டிங் இல்ல. ஃபாஸ்டிங். ஓகே. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு எவ்வளவு இருந்தது? சாப்பிட்ட பிறகு எடுக்கல டாக்டர். எனக்கு எஸ்டி அந்த டெஸ்ட் பார்க்கும்போது 6 தான் இருக்கு. 6 தான் இருக்கு. சரி. இந்த மதமதப்பு, அதாவது இந்த மதமதப்பு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நரம்புகளுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இரும்பு சத்துள்ள உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க.
குறிப்பாக நமக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு 45-50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு தேய்மானம் அப்படிங்கிறது இயல்பாகவே நடக்க ஆரம்பிக்குது. நம்ம சத்தான உணவுகள் எடுத்தால் கூட உரியும் தன்மை அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டயட் பிளானில் ஃபாலோ பண்ணுவாங்க, நல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்க, பழங்கள் எடுத்துப்பாங்க, வாக்கிங் போவாங்க, எல்லா வேலைகளும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் வந்திருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய ஜீரண உறுப்புகளில் குறிப்பாக லிவர் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த என்சைம் வந்து ஒரு சிலருக்கு வந்து மாறுபாடு ஏற்படும். ஸோ அப்போது நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால் கூட அந்த உரியும் தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து வயதாகும் பொழுது இது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதற்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்து பிரண்டை துவையல் எடுத்துக்கோங்க, எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமுக்கரா சூரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சிறப்பான ஒரு பெஸ்ட்டு நர்வ் அண்ட் டானிக் அப்படின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம இதை பாலில் கலந்து வந்து கொடுக்கலாம். ஸோ குழந்தை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக நல்லா ஆரோக்கியமாக வந்து இருப்பாங்க, நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமாகும். ஸோ காலை இல்லைன்னா மாலை ஏதாவது ஒரு வேளை ஒரு 5 கிராம் கலந்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. ஸோ இதற்கு மீறியும் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் வந்து பாருங்கள். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் நதியாங்க மேம். எந்த ஊர்லேருந்துமா? அம்மா கோயில்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்காக தாங்க மேம் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். மேம் எனக்கு 22 வயசு ஆயிடுச்சுங்க மேம். எனக்கு கொஞ்ச நாளாவே ஆஸ்துமா தொந்தரவு இருக்குதுங்க மேம். சரிம்மா. ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியில வந்து தும்பல் மட்டும் வந்துகிட்டே இருந்துச்சு மேம். மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி. இப்ப சுத்தமாவே மூச்சு விட முடியல மேம். இரும்பலும் அதிகமாகுது. இரும்பல் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறது அப்படியே வீசிங்கா மாறுது மேம். சரிம்மா. ஆரம்ப கட்ட நிலையில் உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும். அப்புறம் போக போக மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாகி இன்ஹேலர் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை நெபுலைசர், அதற்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் கூட தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து மோசமான நிலைமைக்கே கொண்டு போயிடும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டரோடையே வருவாங்க. எந்நேரமும் அந்த மாஸ்க் வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, இயல்பாக என்னோடய சுவாசம் எடுக்க முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, சும்மா ரெஸ்ட்டில் உட்காண்டிருந்தா கூட மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகை மருத்துவத்தில் கண்டிப்பாக இந்த ஆஸ்துமா நோயை குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு காயக்கல்ப மூலிகைகள் கொண்டு சிறப்பான ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம். இந்த டானிக் நம்ம எடுக்க எடுக்க அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் கரைந்து வெளியில் வரும். அந்த சுவாச குழாய்களில் கோழைகள் தங்கி 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 தான் நமக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். வேக வேகமாக மூச்சு இழுத்து விடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். நம்மளுடைய மூலிகை மருத்துவம் எடுக்கும் பொழுது அந்த சளிகள் எல்லாமே கரைஞ்சி கரைஞ்சி அவங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த நுரையீரல் ஃபுல்லாகவே க்ளீனாக ஆகிடும். எந்தவித இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல், எந்தவித சளி தொந்தரவுகளும் இல்லாமல் க்ளீனாக ஆகிடும். அப்போது இன்ஹேலர் தேவைப்படாது, அந்த மூச்சு வந்து இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளால் பழைய நிலைமைக்கு இயல்பான ஒரு சூழலுக்கு நம்மளால் நிச்சயம் மாற முடியும். இப்போதைக்கு நீங்கள் தாலி சாதி வடகம் அப்படிங்கிற ஒரு மூலிகை உங்களுக்கு கிடைக்கும், எளிதில் கிடைக்கும். இந்த இருமல், இந்த தொண்டையில் வந்து நிறைய பேருக்கு சளி அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், சளி கரைஞ்சே வெளியில் வராது. இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளுக்கும் இந்த மாத்திரை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சாக்லேட் மாதிரி சுவைச்சும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முறையான சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்துமாவை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். கோவில்பட்டியில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். வணக்கம்மா, என் பேர் தீபா. எந்த ஊர்லேருந்துமா? திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க தாத்தாவுக்காக கேட்கணும். அவங்களுக்கு கொஞ்ச நாளாவே இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. என்ன வயதுமாகுது தாத்தாக்கு? வயசு 60 வயசு ஆயிருக்கு. சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. அம்மா எத்தனை வருஷமா இருக்கு? அவருக்கு இப்போ ஒரு 2-3 வருஷமாவே இருக்கு. சரிம்மா, இன்ஹேலர் எடுக்கிறாங்களா? அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதிகமா தொந்தரவு இருக்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. சரிம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அந்த இயல்பான
நமக்கு மூச்சு இழுத்து விடுறது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் வந்து இப்போது நம்மளே வந்து பார்த்தோம்னா கூட ஷாலோ ப்ரீத் தான் எடுக்கிறோம். அதாவது மேல் சுவாசம் வரைக்கும் தான் நம்ம எடுக்கிறோம். நல்லா டீப் ப்ரீத் எடுக்கணும். அப்போ தான் நுரையீரலுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றலும் நமக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக வயதானவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து நம்ம பார்க்கணும். திருச்சியில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நேரில் அழைச்சிட்டு வாங்க. நாடி பரிசோதனை செய்து அங்கே இருக்க மருத்துவர்கள் அவருக்கு வந்து மருத்துவம் வந்து பரிந்துரைப்பாங்க. இது கரெக்டாக நீங்கள் மருந்துகள் ஆரம்பித்து ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்க எடுக்க இன்ஹேலரே தேவைப்படாது. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு நான் 5 முறை உபயோகப்படுத்துவேன், 8 முறை உபயோகப்படுத்துவேன், அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூலிகை மருந்துகள் எடுக்க எடுக்க ஃபஸ்ட்டு ஒரு மாதத்தில் வந்து நான் ஒரு நாளைக்கு 2 முறை தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறமா இன்ஹேலரே நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தவித மருத்துவம் இல்லாமல் நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகளை வெளியேற்றக்கூடிய மூலிகை மருத்துவம் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நார்மல் ஆகிடும். பயப்பட வேண்டாம். ஆடாதோட இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். நுரையீரலில் பல வருஷமாக கோழைகள் தங்கியிருக்கிறது வெளியேற ஆரம்பிக்கும். இப்போது லேசான ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்பொழுது நமக்கு மூக்கு பகுதியில் நமைக்க ஆரம்பிக்கும், தொண்டை லேசாக வலிக்க ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு கண்கள்லையும் இரிட்டேஷன்ஸ் இருக்கும், காது குடையிற மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கும். அப்போ தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் பிளட்லேயே வந்து ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கிருமி தொற்றுகள் நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இந்த ஆடாதோடை மணப்பாகு அப்படின்ருக்கு, ஆடாதோடை கஷாயம் மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது அந்த கிருமி தொற்றுகள் நல்லா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவம்னு சிகிச்சை எடுங்க, சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. லக்ஷ்மி. எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? விழுப்புரம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தான்மா. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு 25 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. இன்னும் எனக்கு மேரேஜ் எதுவும் ஆகல. ஆனா எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு. வெளியே போய் பார்த்ததுல பிசிஓடி பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து ரொம்ப வெயிட்டாவும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடிவயிறுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும் எனக்கு. சரிங்கம்மா. இது இப்பதான் சரி உங்களை பார்த்து பேசலாம் சொல்லிட்டு இருந்தேன், கால் பண்ணேன். சரிங்கம்மா. இப்போ இந்த மருந்து மூலியமா வந்துட்டு சரி பண்ண முடியுங்களா? ஏதாவது பத்தியம் அது போல ஏதாவது இருக்கணுங்களா? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இப்போது பத்தியம் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கை முறையை மாற்றிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவம் எல்லாமே வந்து சேஃப் மெடிசன். அதாவது பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து பத்தியம் இருக்கணுமோ, தெரியாமல் நான் வேறு ஏதாவது அசைவ உணவு சாப்பிட்டுட்டா எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அப்படி கிடையாது. நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருத்துவம் மட்டுமே கொடுக்குறோம். ஸோ பத்தியம் வந்துட்டு உங்களுடைய நோய்க்கு தான் வந்து பத்தியம். ஸோ அதனால் இப்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்குவோம். அப்போ இனிப்பு சுவை தவிர்த்திடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தோல் நோய் இருக்குது அப்படின்னா உங்களோட உடலுக்கு எது ஒற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமோ, ஒரு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவோ அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பிசிஓடிக்கு முக்கிய காரணம் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்காமல் இருக்கணும், சரியான வாழ்க்கை முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே மாதிரி இயற்கையாகவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் வேப்ப இலை கொழுந்தும் அரச இலை கொழுந்தும் இந்த மாதவிலக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகையாக இருக்குது. ஸோ கருஞ்சீரகமும் நீங்கள் லேசாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வெந்நீரில் கலந்து நைட் எடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சிறப்பான யூட்ரன் டானிக் வந்து கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக ஒரு 3 to 6 months எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறையற்ற மாதவிலக்கிலிருந்து நார்மலான உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்க வேண்டாம், போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, ஹலோ வணக்கங்க, என் பேர் ருக்குமணிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? காரைக்குடியில இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காகதாங்க, வயசு 42ங்க. கேட்கலாம் உங்க கேள்வி. கை கால் அரிப்புங்க, பார்த்தா சொரியாசிஸ்ன்னு சொல்றாங்கங்க. சரிங்கம்மா. கை கால் எல்லாம் வந்து தோல் கட்ட விடுற மாதிரி வருதுங்க, அந்த இடத்துல கீர்னா கரையேன் ஆகுதுங்க. சரி. ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி புளி ஜாஸ்தியா சேர்த்துனாலே கை காலெல்லாம் பிக்குதுங்க. சரி, சரிங்க, அதிகமா இருக்குதுங்க. சரிங்கம்மா, நம்ம மருத்துவமனைக்கு வந்து நேர்ல பாருங்க. கண்டிப்பாக இதற்கு முழுமையான தீர்வுகள் இருக்கு. அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்யணும். சரும நோய்களுக்கு நம்ம இந்த மாதிரி சிகிச்சை முறை கொடுக்கறதுனால தான் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு எந்த உணவு ஒத்துக்கலையோ அதை முற்றிலும் தவிர்த்துடுங்க. ஏன்னா ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நமக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால உணர முடியும். நம்ம உடலுக்கு எது ஒத்துக்கலையோ அது அறிகுறிகள் மூலயமா நமக்கு தெரிவிக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் பல லட்சக்கணக்கான சோரியாசிஸ்னால பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் நம்முடைய மூலிகை மருத்துவத்திலே நம்ம சரி பண்ணியிருக்கோம். திரும்பவும் வாழ்நாள் முழுவதும் வராது உங்களுக்கு. ஸோ இந்த உங்கள் ஒவ்வாத உணவை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேரு? எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார்? சரி, யாருக்கா கேக்குறீங்க? உங்க வயது என்ன சார்? 65. ஓகே, உங்க தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், உடம்பெல்லாம் அப்படியே தடுத்தடுப்பா எழுந்துது, நம்பிச்சல் மாதிரி இருக்குது. சரிங்க. அது சொரிஞ்சிட்டோம்னா அப்படியே கிண்டு கிண்டா எழுந்து போகுது. சரி. என்ன ப்ராப்ளம் மேடம்? டாக்டர்கிட்ட போயிட்டு ஸ்கின் டாக்டர் பார்த்தோம். சரிங்க. ஒரு டேப்லெட் கொடுத்தாரு, சாப்பிட்டா ஒரு வாரம் நல்லா இருக்கு, அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வருது. உங்களுக்கு அது மறையுதுங்களா இல்ல அப்படியே இருக்கா? அந்த மாத்திரை சாப்பிட்டா மறைஞ்சு போகுது. சரி, அந்த இடம் இருக்கிற அந்த தழும்பு இருந்த மாதிரியே தெரியலையா? கம்ப்ளீட்டா மறைஞ்சிருதா? கம்ப்ளீட்டா மறைஞ்சிருது. சரிங்க ஐயா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கு நம்ம சித்த மருத்துவத்துல காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கில மருத்துவத்துல அட்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. உங்க உடலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம், இல்ல நச்சுத்தன்மை, ஒரு சிலருக்கு வந்து செய்யற வேலைகள்னால, குறிப்பாக கெமிக்கல் ஃபேக்டரிஸ், இல்லை லெதர் ஃபேக்டரிஸ், இல்லை இந்த பவுடர் ஃபேக்டரிஸ், பர்ஃப்யூமில் ஒர்க் பண்ணுற ஃபேக்டரிஸ், இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னாலையும் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு சில விஷக்கடினாலையும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ நமக்கே தெரியாமல் ஒரு சின்ன பூச்சி ஏதாவது கடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதிலிருந்து இந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம் உங்களுக்கு. இதற்கு வெத்தலை எடுத்துக்கோங்க. குறிப்பாக கம்மாறு வெத்தலை இருந்தால் ரொம்ப நல்லது. 3 மிளகு வச்சு நல்லா மடித்து வெத்தலை பாக்கு எப்படி போட்டு நம்ம சுவைப்போமோ அதே மாதிரி நல்லா மென்று அந்த எசன்ஸை வந்து உள்ளுக்கு விழுங்குங்க. இது தொடர்ச்சியாக 5 நாட்கள் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை இதில் நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இதற்கு சிறப்பான மாத்திரைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். கேக்குதுமா? உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? இந்திரா மேடம். இந்திரா பாபநாசம் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? என் பொண்ணுக்காக. பொண்ணோட வயது என்னம்மா? 28 மேடம். 28. உங்க கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கு மேடம். சரிம்மா, எத்தனை மாசமா இது மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஒரு 6 மாசமா இருக்கு மேடம். 6 மாசமா இருக்கு. இது வரைக்கும் என்ன ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க? அல்சர் வேற இருக்கு மேடம். இப்ப அல்சர் இருக்கு. அல்சர் இருக்கு. கால் எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது. அதான் என்னன்னு டாக்டர். சரிங்கம்மா. ஸோ இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நம்ம உடனடியாக நம்ம போய் மருத்துவரை பார்த்து அதற்குரிய தீர்வுகள் நம்ம வந்து உடனே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். குருத்தெலும்பு, இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கை கால் நரம்புகள்லாம் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. உடல் சோர்வாகவே இருக்கும். எந்த வேலையும் அவங்களால ஒரு சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெள்ளைப்படுதல் நிறைய பேர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ உடனடியாக மருத்துவமனைக்கு அணுகி சிகிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம். திரிபலா சூரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதற்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும்.
ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து நைட்டு மட்டும் கொடுங்க. இதே திரிபுலா சூர்ணத்தை கஷாயம் மாதிரி, அதாவது தண்ணியில் போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த தண்ணியை உபயோகப்படுத்தி எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃப்ளமேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லதுமா. ஏன்னா இந்த கிருமி தொற்றுகளை முழுமையாக வெளியேற்றணும். மோஸ்ட் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. உடல் சூட்டை வந்து குறைக்கணும். ஸோ இந்த வழிமுறைகள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க, ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி 6 மாநிலங்களில் இருக்குது. 90க்கும் மேற்பட்ட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் நம்பர் டிவியில் ஸ்க்ரோலாக இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேட்டு நேரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். உங்க பேர்? தங்கச்சிக்காக என்னோட தங்கச்சிக்காக பார்க்கணும்னா. சரிம்மா, உங்க வயது என்ன? அவங்க வயசு பாத்தீங்கன்னா 33 ஆகுது. 33. உங்க கேள்வியை கேட்கலாமா தொடர்ந்து? அவங்களுக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்கறதால கால்வலி பிரச்சனை இருந்துட்டே இருக்குதுன்னு சொல்றாங்க. குறைஞ்சது ஒரு 3 மாசமா இருக்குதுங்கறாங்க. சரிங்கம்மா. காலை மடக்கி நீட்ட முடியல, சரி, ரொம்ப வலியாகுது அப்படின்னு சொல்றாங்க. சரி அம்மா, நடக்கிறப்ப மூட்ல இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்குது. சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சரி, ஆமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெயிட் ஹாஸ்பிடலுக்கும் போனாங்க. சரி சொல்லுங்க. அவங்க பேர் வந்து ஐஸ்வர்யாங்க. சரிங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போனாங்க, என்ன சொன்னாங்கம்மாங்க? வலி அப்பப்ப மருந்து எடுத்தா சரியாகுது, அதுக்கடுத்து திரும்ப வலி இருந்துட்டே இருக்கு. அதான் உங்க ஹாஸ்பிட்டல் வரணுங்க, அதுக்காக தான் கால் பண்ணேன். கண்டிப்பாம்மா, இதற்கு நம்முடைய மருத்துவமனையில் சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம், பஞ்சகர்மா சிகிச்சையும் கொடுத்துட்ருக்கோம், உள்ளுக்கும் மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மருத்துவம் மட்டுமே நம்ம கொடுக்குறோம். கழிவுகளை வெளியேற்றிட்டு தசைகள், தசை நார்கள், எலும்புகள் வலுவடையக்கூடிய மருத்துவம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இது வந்து சரியாயிடும். 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாக், ஒரு சின்ன ஒரு மைல்டு வாக் மாதிரி போயிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில பிரச்சனைகள் நாம் செய்யக்கூடிய வேலைகள்னாலேயே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே இடத்துல அந்த சிட்டிங் பொசிஷன் அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனாலையும் அங்கே வந்து ஸ்டிஃப்னஸ், மசில்ஸில் ஸ்டிஃப்னஸ்னால நமக்கு அந்த பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஒத்தடம் கொடுத்தாலே நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு முடிஞ்சால் ஒரு 8 இறக்க இலை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 8 இறக்க இலை, எருக்கன் இலையை போட்டு அதில் குறிப்பாக வந்து எருக்கன் இலையோட பழுப்பு அந்த இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியை கொண்டு ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ நல்ல பெயின் வந்து இமீடியட்டாக ரிலீஃப் ஆகிறது அவங்களால உணர முடியும். எக்ஸசைஸ் நல்ல ஒரு டெய்லி வந்து ஒரு 20 மினிட்ஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மசில்ஸுக்கும் தேவையான ரத்த ஓட்டம் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். நாடி பரிசோதனை செய்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு அவங்களுக்கு சத்தான மாத்திரைகள், அதாவது நம்முடைய மூலிகை மருத்துவத்திலே நிறைய நரம்புகளுக்கு, தசைகளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது. இதில் சிறப்பான ஒரு சிம்பிளாக நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை அமுக்கராச்சூரணம் 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டானிக் மாதிரி இது அமையும். நம்மளுடைய மருத்துவமனையிலும் இதற்கு சிறப்பான மாத்திரைகளும் டானிக்ஸு, அவங்களுக்குரிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம லேகியம் இது எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். உங்க பேருமா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர்ல இருந்து கலைச்செல்வி பேசுறேங்க. சரி, யாருக்காக? எனக்காகத்தாங்க. பேசுங்க. அடிக்கடி சளி பிடிச்சிக்குதுங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. சரிங்க. இழப்பு இருக்குது. சரி, இப்ப மூச்சு வாங்கிக்கிட்டே தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கு என்ன பண்ணலாங்க? அம்மா இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா? ஆமாங்க. சரி, அது ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்றேங்க. சரி அம்மா, இதற்கு நிரந்தரமான உங்களுக்கு தீர்வு வேணும், இந்த இன்ஹேலர் இருந்து நான் வெளியில் வந்துடணும், எனக்கு இந்த மூச்சு பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் தொடர்ச்சியாக 3லிருந்து 6 மாத காலம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்துமா நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகள், அந்த சளி வந்து நுரையீரலில் தங்கியிருக்கும். அதனால தான்
உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இன்ஹேலர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மருந்தோட வீரியம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை அளித்தாதான் நமக்கு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து சிகிச்சை எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. முத்துக்குமார். எந்த ஊர்ல இருந்து சார்? மதுரையில இருந்து. யாருக்கா கேக்குறீங்க? என் மிஸ்ஸஸ்க்கு. சரி, அவங்களுடைய வயது சொல்லிட்டு கேட்கலாம் கேள்வி. வயசு வந்து 37. வணக்கம், சொல்லுங்க. இது மேடம், அதாவது உங்களுக்கு பேக் சைடுல நரம்புல சதப்பிடிப்பு மாதிரி இருக்கு, தசப்பிடிப்பு மாதிரி இருக்குன்னாங்க. சரிங்க. நிறைய இடத்துல நாங்க பார்த்துருக்கோம். பார்த்துட்டு அந்த ஸ்கேன்ல எம்ஆர்ஐ ஸ்கேன்ல எடுத்தாங்க, எடுத்து பார்த்துட்டாங்கன்னா. சரிங்க. என்ன சொல்றாங்கன்னா கை ஒரு சைடு வீங்குது, வீக்கமா இருக்கு. சரி. கை சில நேரங்களில் மதமதப்பாயிருது. சரிங்க. சில நேரங்களில் வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க, அவங்களே அறியாம மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. சரி. ஸோ இதற்கு ஏதாவது நீங்கள் பிரெயினுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா? பிரெயினுக்கு எடுத்து பார்த்ததில்ல, அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குங்க. நார்மல் தான் இருக்குது. சரி, ஓகே. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு வாங்க. அவங்களுக்கு உடல் பரிசோதனை செய்து அவங்களுக்குரிய மருத்துவம் அளிக்கப்படும். உள் மருத்துவம், வெளிப்பிரயோக மருத்துவம், இது ரெண்டுமே அவங்களுக்கு தேவைப்படும். குறிப்பாக இந்த நரம்புகளுக்கான சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். வர்ம சிகிச்சையிலே இதை சரி பண்ணிக்கலாம். ஸோ நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம ஆஸ்துமா பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆஸ்துமாக்கு முறையான சிகிச்சை அப்படின்னா என்ன, எவ்வளவு காலம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்? ஓகே, இப்போது ஆஸ்துமா அப்படின்னு மட்டும் கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள். நோய்கள் பல வகையாக இருந்தால் கூட, சரும நோய்கள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், அல்சர் பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள், கற்கள், கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களாக இருக்கட்டும், இல்லை நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நோய்கள் பல வகையாக இருந்தால் கூட ஒரே ஒரு காரணம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. அந்த கழிவுகள்னால தான் நமக்கு பலவிதமான நோய்களை நமக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு கிருமி தொற்றுகளை முற்றிலும் குறைக்கக்கூடிய மூலிகை மருத்துவம் நாம் எடுக்கணும். தொடர்ச்சியாக நோயோட தன்மைக்கு ஏற்றாற்போல் ஒரு 3 to 6 மாத காலம் இடைவிடாமல் நம்ம மூலிகை மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்துமா நோய் நிரந்தரமாக தீர்வுகள் கிடைக்கும். எந்த ஒரு பருவ காலத்திலும் மீண்டும் வராமல் நம்மளால் பார்த்து கொள்ள முடியும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம். எப்படி பிராணாயாம பயிற்சி பண்ணணும், நம்ம அன்றாடம் உணவு முறையாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும், இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து வாழணும், இயற்கையான சூழல்லையே நம்மளுடைய உணவும் நம்மளுடைய உடல் உழைப்பும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த நோயை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நுரையீரல் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகள், நாள்பட்ட சளி பிரச்சனையாக இருக்கட்டும், சைனசைட்டிஸ், ஆஸ்துமா பிரச்சனைகள், கிரானிக்காக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் மூலிகை சிகிச்சை முறைகளே தீர்வுகள் கொடுத்துட்ருக்கும். ஆஸ்துமா நோய்க்கு மூலிகை சிகிச்சையில் சரியாகுமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் மூலிகை சிகிச்சையிலே நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், சைனஸ், சளி, இந்த தொந்தரவுலேருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன டிப் எங்களுக்காக கொடுங்க. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து இயற்கையோட ஒன்றிணைந்து வாழணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. நம்ம எப்பவுமே மனசார அதை நினச்சிக்கிட்டே வந்திருக்கணும். இப்போ வந்து எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளில் கவனம் செலுத்தணும். வீட்டில் சமைத்த உணவுகள் எடுத்துக்கணும். குறிப்பாக நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியாக வந்து எடுக்கணும். குறிப்பாக வெந்நீர் வந்து குடிக்கிறது நல்ல விஷயம். குளிர்ந்த காற்றுகள், இப்போ நம்ம வெளியில் குளிர்ச்சியான காற்றுகளை சுவாசிக்கும் பொழுது, குளிர்ச்சியான காற்றுகள் நமக்கு காது வழியாக போகும் பொழுது நமக்கு இந்த சைனஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம உணவும் சரி, நம்ம குடிக்கிற தண்ணீரும் சரி,
நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் சரி, நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரிவென்டிவாக இருக்கணும். அப்படின்னா நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை கஷாயம் பார்த்திங்கன்னா நிலவேம்பு. வாரத்தில் ஒரு முறை நிலவேம்பு கஷாயம் வெறும் வயிற்றில் நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இந்த நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இந்த 3 மூலியம் எடுக்கிறதுனாலையும் நம்ம நோய் வராமல் தடுக்க முடியும். நிச்சயமா ஆஸ்துமாக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்தீங்க. ஆஸ்துமாக்கான சிகிச்சை முறைகள் என்ன, எளிய மருத்துவ குறிப்புகள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.